வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அப்லோட் தான் பார்க்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரொம்ப யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம் இதை. நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அப்லோட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நல்ல ஸ்வீட்டான மாம்பழத்தை கட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 3 hours இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு எல்லா பழமுமே இந்த மாதிரி ஃப்ரோசன் பீசஸாக இருந்தால் இதை ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சது இருக்கணும், இல்லைனா ஓவர் நைட் வச்சுருங்க. 1/2 கப் காய்ச்சின பாலில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்த மாம்பழ துண்டு எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 or 2 times ஓட்டலாம். முதல் வாட்டி அரைச்சதுமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பாலும் சேர்த்துறாதீங்க, நமக்கு ஒரு ஸ்மூதி டெக்ஸ்டரில் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பால் மீந்தாலும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்டர் தான் நமக்கு வேணும், இதுதான் ரொம்ப முக்கியம். விட்டு விட்டு அரைங்க, ரொம்ப சூடாக்கிடக்கூடாது. அந்த மிக்சி ஜாரை கண்டினியூஸாக அரைச்சி எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் மீந்திருக்கு நம்ம 1/2 டம்ளர் பாலில். இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கண்டெய்னரில் நான் அதை மாற்றிடுறேன். மூடி இருக்க கண்டெய்னராக பார்த்து மாற்றிடுங்க. இதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஒரு வாட்டி தட்டிக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்க வேண்டாம். 1 or 2 hours உங்களுக்கு ரெடி ஆகிடும். 2 hours மேக்ஸிமம் இருந்தால் போதும். நான் 2 மணி நேரம் கழித்து இப்போ திறக்கிறேன். சூப்பராக ரெடியாக இருக்கு, எடுத்துடலாம். ஸ்கூப் இல்லைனாலும் நீங்கள் குழிக்கரண்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லை? ஈஸியாக பண்ணலாம், நீங்களும் பண்ணி பாருங்கள். நடுவில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேன் சேர்க்கறதுனால உள்ளே சேரட்டும் அப்படின்னு. டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்குது. டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியாக இது மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரியல் ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், மாம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.